ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தோசை ரெசிபி. ஒரு கப் பச்சரிசி இருந்தால் உடனே இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இனிப்பு தோசையை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு வந்த இந்த அரிசி கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயையும் அரிசியையும் எந்த அளவுக்கு உங்களால் மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மையை தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பால் மாதிரி அரைச்சி எடுக்கணும். அரைச்ச மாவில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கூட தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்து மாவு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா வரும். பார்த்திங்கன்னா ரவை தோசைக்கு கரைக்கிற மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லேசான இனிப்பு இருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு தோசைக்கல் இல்லைன்னா பேனை சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதும் நாம் கரைச்சி வச்ச மாவை ஒரு பெரிய கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி மாவு பரவுன மாதிரி சேர்த்துக்கோங்க. பேன் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு ஓட்டை ஓட்டையாக வரும். மாவை முழுசாக சேர்த்ததும் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம். மீடியம் லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அடுப்பை குறைக்காமல் வச்சுருந்திங்கன்னா தோசை சட்டுன்னு கருகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தோசை நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் கலந்து வச்ச தேங்காய் சர்க்கரையை மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் சர்க்கரையோட அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா மட்டும் போதும். இதை இந்த மாதிரி லேசாக பரப்பி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி திரும்பவும் மூடி வைக்கும்போது சர்க்கரை லேசாக மெல்ட் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை மடித்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு ஸ்வீட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையை தேங்காய் பூரணம் சேர்க்காமல் வெறும் தோசையாக மட்டும் நீங்கள் செய்யலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த தோசையை சுட சுட தான் சாப்பிடணும். ஆறிடுச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.